எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்பொழுது போல் ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. அது சுவையான ஒரு தகவல் என்று சொல்ல முடியாது, ஒரு துக்கமான தகவல். தமிழக காங்கிரசினுடைய மிக மிக மூத்த தலைவர்களில் ஒருவரான ஈவி.கே. இளங்கோவன் இன்று காலை மரணமடைந்தார். அவர் சிறிது காலமாக உடல்நலக்குறைவு அடைந்திருந்தார். குறிப்பாக அவருடைய மகனாகிய ஈவேரா தமிழ்மகன் மறைவுக்கு பிறகு மிகவும் மன உளைச்சல்களுக்கு ஆளாகி அதன் பிறகு பலமுறை அவருக்கும் உடல்நிலை சரியில்லாமல் போய் சமீப ஒரு சில நாட்களுக்கு முன்பு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையான எம்ஐஓடி மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி இன்று காலை அவர் உயிரிழந்திருக்கிறார். ஆழ்ந்த இரங்கல்கள். இப்போது அவர் ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் என்பது மிக மிக குறிப்பிடத்தக்கது. இந்த காணொளியிலே நாம் பார்க்க போவது ஈரோடு சட்டமன்ற தொகுதி எப்படி ஒரு புதிய விதமான ஒரு சாதனை படைக்க இருக்கிறது என்பதைத்தான். ஒரே ஆட்சி, அதாவது ஒரே 5 ஆண்டுக்கு உள்ளாக 3வது முறையாக ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்க போகும் தொகுதி அநேகமாக தமிழ்நாட்டில் மட்டுமின்றி இந்தியாவிலே வேறு எந்த தொகுதியும் எடுக்காது என்று தெளிவாக சொல்லலாம். ஈரோடு கிழக்கு தொகுதி அந்த ஒரு வாய்ப்பை பெறப்போகிறது. அந்த விதத்திலே ஈரோடு கிழக்கு தொகுதி தமிழக அரசியல் வரலாற்றிலே ஒரு இடத்தை பிடிக்கப் போகிறது என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி முதல் முறையாக ஒரே ஒரு 5 ஆண்டு கால ஆட்சிக்குள்ளே 3வது முறையாக சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு கடமை அல்லது அந்த உரிமை ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களுக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகாது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இன்று ஈவி.கே. இளங்கோவன் அவர்கள் மரணமடைந்திருக்கிறார். அவர் மரணமடைந்தார் என்ற செய்தி சட்டமன்ற செயலருக்கு தகவல் போய் சேர்ந்தவுடன் சட்டமன்ற செயலர் அதை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி தேர்தல் ஆணையம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி காலியாக இருப்பதாக அறிவிப்பார்கள். அதன் பிறகு அநேகமாக 6 மாதங்களுக்கு உள்ளாக அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடக்கும். முக்கியமாக நான் பார்க்க வேண்டியது 2026 தான் தமிழகத்திலே சட்டமன்ற தேர்தல் நட இருக்கிறது. அது கிட்டத்தட்ட இன்னும் 1.5 ஆண்டு காலம் இருக்கிறது. அந்த கணக்கின்படி பார்த்தால் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு அநேகமாக இப்போ நம்ம டிசம்பர் மாதத்தில் இருக்கிறோம். மார்ச் 31க்கு உள்ளாக அல்லது ஏப்ரல் 15க்கு உள்ளாக, இன்னும் சொல்லப்போனால் அடுத்த ஆண்டு சித்திரை திருநாளுக்கு முன்பாக ஈரோடு கிழக்கு தொகுதியுடைய இடைத்தேர்தல் நடக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கலை யதார்த்தமாக இருக்கிறது, உண்மையாக இருக்கிறது. 3வது முறையாக அந்த மக்கள் ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கும் உரிமையை பெறுகிறார்கள். சுவாரஸ்யமாக சொன்னால் இந்த கண்ணா லட்டு திங்க ஆசையான்னு சொல்லுவாங்க. வாக்குக்கு பணம் கொடுக்கும் பழக்கம் இடைத்தேர்தல்களிலே பெரிய அளவில் இருக்கிறது என்பது எல்லோரும் அறிவோம். இன்னும் சொல்லப்போனால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் இவருடைய புதல்வர், அது ஈவி.கே. இளங்கோவனுடைய புதல்வர் ஈவேரா தமிழ்மகன், அவர் தான் 2016 சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக எம்எல்ஏ தேர்தலில் போட்டியிட்டு பெரிய வெற்றியை பெற்றார். ஈரோடு தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிட்ட ஈவி.கே. இளங்கோவன் அவருடைய மகனான ஈவி.கே. திருமகன் பெரிய அளவிலே வெற்றி பெற்றிருந்தார். அவர் அகால மரணம் அடைந்த பிறகு அதே தொகுதி ஏற்கனவே காங்கிரஸ் வைத்திருந்த தொகுதி என்பதாலே அங்கு காங்கிரஸ் தான் போட்டியிட வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் முடிவு செய்து அந்த தொகுதியிலே மகன் காலி செய்த இடத்தை, மகன் விட்டு சென்ற இடத்தை தந்தை போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஈவி.கே. இளங்கோவன் அந்த இடைத்தேர்தலில் பெரிய வெற்றியை பெற்றார். அதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டன. ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக மக்கள் மனநிலை இருக்கிறது. இன்னொன்று சிம்பத்தி ஃபேக்டர், அதாவது மகனை இழந்த ஒரு தந்தை போட்டியிடும் தேர்தல் என்பதாலே பெரிய அளவில் அவருக்கு அந்த அனுதாபாலயம் இருந்தது. அந்த பகுதியை சேர்ந்தவர் தான் ஈவி.கே. இளங்கோவன் என்பதும் முக்கியமானது. பெரியார், காலம் சென்ற தந்தை பெரியார் அவருடைய வழித்தோன்றல்கள் மிக மிக ஒரு அரசியல் பாரம்பரியமிக்க ஒரு குடும்பம். சுலோச்சனா சம்பத் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஜெயலலிதாவோடு மிக மிக நெருக்கமாக இருந்தார். அவருடைய புதல்வராக இவர் இருந்து காங்கிரஸ் கட்சியில் பல பதவிகள், மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறார், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். இறுதியாக பல ஆண்டுகளுக்கு பிறகு சட்டமன்றத்திற்குள்ளே இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று நுழைந்தார். அந்த தேர்தலில் பெரிய வெற்றி அவருக்கு கிடைத்தது. இடைத்தேர்தல் ஈவேரா தமிழ்மகன் அவர்கள் இறந்த பிறகு நடந்த இடைத்தேர்தலில்
அப்போ வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணித்தார் சார்பாக காங்கிரஸ் வேட்பாளராக EV.K. இளங்கோவன் போட்டியிட்டார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வேட்பாளர் போட்டியிட்டார். பாஜக அந்த தேர்தலில் வந்து பங்கு கொள்ளவில்லை. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக அப்பொழுது வந்து கூட்டணியிலே உரசல்கள் ஆரம்பித்து இருந்தன. அண்ணாமலை தமிழக மாநில தலைவராக இருந்தார். அப்போ வந்து அந்த தேர்தலில் வந்து பாஜக பங்கு பெறாது என்று அண்ணாமலை அறிவித்திருந்தார். அதனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டி பெற்றது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு கடினமாக போட்டி போட்டும் கூட பெரிய வெற்றி 60,000-70,000 வாக்கு வித்தியாசத்தில் வந்து EV.K. இளங்கோவன் வெற்றி பெற்றிருந்தார். இப்போ அதே தொகுதிக்கு மீண்டும் 3வது முறையாக இடைத்தேர்தல் இப்பொழுது நடக்கப் போகிறது. நாம் சொன்ன மாதிரி அடுத்த ஆண்டு சித்திரை திருநாளுக்கு முன்பாக அந்த தேர்தல் நடந்து முடிக்க வேண்டும் என்று பார்த்தால் அந்த தொகுதியில் இப்போ வந்து யார் போட்டியிடுவார்கள்? இன்னும் இப்போ வருகின்ற சட்டமன்ற உறுப்பினர் வந்து இன்னும் ஒன்றரை ஆண்டுகளுக்கு தான் இருப்பார். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது ஈரோடு கிழக்கு தொகுதிக்கும் அப்பொழுது வந்து 234 தொகுதிகளில் ஒன்றாக ஈரோடு கிழக்கு தொகுதிக்கும் அப்போ தேர்தல் நடக்கும். ஆக இப்போ பதவியேற்கக்கூடிய அல்லது வெல்லக்கூடிய வேட்பாளர் யாராக இருந்தாலும் அவருடைய பதவிக்காலங்கிறது 1.5 ஆண்டுகள் தான். அப்போ குறிப்பாக இதில் பார்க்க வேண்டியது, ஒருவேளை காங்கிரஸ் கட்சியிலே மீண்டும் EV.K. குடும்பத்திலேயே யாருக்காவது கொடுத்து மீண்டும் அந்த சிம்பத்தி ஃபேக்டர் அனுதாபலையை வைத்து மீண்டும் வெல்ல வேண்டும் என்று முயற்சிப்பார்களா? இல்லை ஒருவேளை வந்து இதுதான் சந்தர்ப்பம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தொகுதியிலே கையெடுத்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பாக வந்து ஆட்சியிலே வந்து ஒரு மிக முக்கியமான இக்கட்டான காலம். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினை பொறுத்தவரை வந்து கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எதிரிகளே கிடையாது, அதிமுகவையோ இல்லை எடப்பாடி பழனிசாமி எல்லாம் நாங்கள் ஒரு பொருட்டாக நினைப்பதில்லை என்ற ரீதியிலான பேட்டிகளை கொடுத்து கொண்டிருக்கும் வேளையிலே வந்து இந்த இடைத்தேர்தல் ஒரு பெரிய வெற்றியை இந்த திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் பெற்றால் அது வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக, அதாவது நடக்க இருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஒரு பெரிய மெசேஜிங்காக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கும். அதாவது நாங்கள் வந்து எவ்வளவு ஆட்சிக்கு எதிரான என்ன ஓட்டம் இருக்கிறது என்று எதிர்க்கட்சிகள் கூவினாலும் கூட நாங்கள் வந்து தெளிவாக மக்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கிறோம், மக்கள் எங்களை மீண்டும் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்ற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜ் அனுப்புவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியை இடைத்தேர்தலை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம் அல்லது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த ஈரோடு இடைத்தேர்தல் நடக்கும் பொழுது சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு வியூகங்கள் ஏற்கனவே அமைக்கப்பட்டு வருகின்றன. அதற்கான பணிகளும் துவங்கியிருக்கின்றன. குறிப்பாக நடிகர் விஜய் வந்து ஒரு பக்கம் வந்து கட்சி துவங்கியிருக்கிறார். அவர் வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிடுவோம் என்று சொல்லியிருக்கிறார். அப்போது அவருடைய தமிழக வெற்றி கட்சி ஈரோடு கிழக்கு தொகுதியிலே போட்டியிடுமா என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. அவர் அப்படி ஒருவேளை வந்து இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை என்று சொன்னால் அப்பொழுது வந்து அந்த கட்சியினுடைய சீரியஸ்னஸ் எந்த அளவுக்கு வந்து அவர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து களத்திலே வந்து தேர்தலை சந்திக்க அந்த கட்சி ஆவலாக இருக்கிறது, அது இந்த இடைத்தேர்தலில் வந்து உறுதியாக தெரிய வரும். அந்த நடிகர் விஜயுடைய என்ன போக்கு, என்ன வலிமை அவர்களுக்கு இருக்கிறது, உண்மையிலேயே வந்து அவங்க சொல்கிற மாதிரி 234 தொகுதிகளும் தனியாக போட்டியிடக்கூடிய ஒரு வலிமை இருக்கிறது என்று அவர்கள் மக்களுக்கும் உலகத்திற்கும் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ஈரோடு கிழக்கு தொகுதியிலே போட்டியிட வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கில் இருப்பார்கள் என்பது சந்தேகமே கிடையாது. ஒன்று. ஆனால் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், ஒருவேளை விஜய் அந்த தேர்தலில் தனித்து போட்டியிட்டு கூட்டணி இல்லாமல் போட்டியிட்டு சொற்ப வாக்குகளை மட்டுமே பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சி மீண்டும் அங்கே பெரிய வெற்றி பெற்றால் உறுதியாக வந்து ஒரு பெர்செப்ஷன் வைஸ் விஜயோடைய கட்சிக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கும். அந்த கணக்கை வைத்து பார்க்கும் பொழுது அவர்கள் 2 விஷயங்களை செய்யலாம். ஒன்று வந்து இல்லை, நாங்கள் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை, அது மாதிரி சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலில் தான் நாங்கள் போட்டியிடுவோம், அதற்கு முன்பு நடக்கும் எந்த தேர்தலிலும் போட்டியிடுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்று சொல்லி விலகிக்கொள்வார்கள் என்பது ஒரு கணக்கு. அப்போ அந்த சூழ்நிலையிலே வந்து எதிர்க்கட்சிகளின் சார்பாக ஒற்றை வேட்பாளர் ஒரு காமன் கேண்டிடேட் நிறுத்தப்படுவாரா என்பது மிகப்பெரிய அடுத்த கேள்வி. ஏனென்று சொன்னால் 2026 சட்டமன்ற தேர்தலில் இன்றைக்குமே கூட களத்திலே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணி கட்சிகள் பெரிய அளவிலே பலத்தோடு இருக்கின்றன. அந்த கூட்டணிக்கு வந்து 40-45% வாக்குகள் எளிதிலே கிடைக்கும். குறைந்தபட்சம் 38% வாக்குகள் அந்த கூட்டணிக்கு கிடைக்கும். இன்றைக்கு வந்து அந்த கூட்டணி வந்து வலுவாக இருக்கிறது. திருமாவளவன் வந்து விலகிச் செல்லவில்லை. காங்கிரஸ் கட்சி, திமுக கூட்டணி இருக்கிறது, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கின்றன. ஆக இன்றைக்கு கூட்டணியில் எந்த ஒரு மாற்றம் இல்லை என்று சொன்னால் அந்த கூட்டணி வலுவோடு திராவிட முன்னேற்ற கழகமோ இல்லை காங்கிரஸ் கட்சியோ அங்கே போட்டியிட்டால்
மக்களுடைய ஆதரவு அங்கே தங்களுக்கு தொடருகிறது, யாரும் தங்களுக்கு எதிராக இப்பொழுது இல்லை என்பதை அவர்கள் வந்து உறுதிப்படுத்துவதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அப்படிங்கிறத சந்தேகமே கிடையாது. மிக மிக முக்கியமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவர்கள் வந்து EVKS இளங்கோவன் வெற்றி பெற்ற பொழுது கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் மிக சொற்ப வாக்குகளை தான் பெற்றிருந்தார். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி EVKS வந்து அன்றைக்கு 60,000-70,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அப்பொழுது வந்து அதிமுக வந்து பெரிய அளவில் தோய்ந்து விட்டது அப்படிங்கிற ஒரு மெசேஜிங்குமே கூட பலமாக வந்தது. இன்னும் சொல்லப்போனால் அதிமுக அங்கு குறைவாக வாக்குகள் பெற்றதற்கு வந்து எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஒரு விமர்சனத்துக்கு உள்ளானார். ஏனென்று சொன்னால் அதிமுகவை பொறுத்தவரை காலஞ்சென்ற அம்மையார் ஜெயலலிதா இருந்த பொழுதே வந்து கொங்கு பகுதிகள், மேற்கு தமிழ்நாடு பகுதிகள் வந்து அதிமுக மிக பலம் வாய்ந்த ஒரு இயக்கமாக இருந்து கொண்டு இருந்தது. அந்த பலம் முற்றிலுமாக போய்விட்டது என்பது ஈரோடு கிழக்கு தேர்தலில் வந்து அதிமுக தனித்து போட்டியிட்டு தோல்வியடைந்ததன் மூலமாக வெளிச்சத்திற்கு வந்தது என்று சொல்வர்கள் பலரும் இருக்கிறார்கள். ஒருவேளை அதே போக்கிலே வந்து மீண்டும் அங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்டு படுதோல்வியை சந்திக்குமா, இல்லை வந்து உறுதியாக என்னதான் தேர்தலில் வந்து ஓட்டுக்கு பணம், ஆளுங்கட்சியினுடைய அந்த அதிகார பலம், செல்வாக்கு எல்லாத்தையும் பயன்படுத்தி ஒரு இடைத்தேர்தலை நடத்த அரசு முற்பட்டாலும் கூட அதை தாண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகிறதோ இல்லையோ தேர்தலுடைய அந்த வெற்றி விகிதத்தை பெரிய அளவில் குறைக்குமா. திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி போன தடவை 60,000 வாக்குகளில் ஜெயித்தாங்க. EVKS இளங்கோவன் வெற்றி பெற்றார். அந்த 60,000 என்பது இன்னும் குறைவாக வந்தால், ஒரு 5-10,000 வந்தால் உறுதியாக அது வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கும். அதிமுகவை பொறுத்தவரை அவர்கள் ஒருவேளை போட்டியிட்டு அந்த ஒரு நிலை அடைந்தார்கள் என்று சொன்னால் அதிமுக இன்னும் வலுப்பெறுகிறது என்ற ஒரு பெரிய ஒரு தகவலை அவர்கள் வந்து மக்களுக்கு கொண்டு செல்ல முடியுங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது. பாஜகவை பொறுத்தவரை மீண்டும் அவர்களுமே கூட நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நரேந்திர மோடிக்கு தான் வாக்களித்து பல பேர் இருந்தார்கள். அது வந்து அண்ணாமலையுடைய வெற்றியாகவும் சொல்லப்பட்டது. அதே மக்கள் வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து யாருக்கு வாக்களிப்பார்கள், ஒரு இடைத்தேர்தல் வந்தால் அப்பொழுது வந்து மக்கள் வந்து பாஜக ஆதரவாளர்கள், நரேந்திர மோடி ஆதரவாளர்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள் என்பதை காண்பிக்கக்கூட இந்த இடைத்தேர்தல் ஒரு வாய்ப்பாக அமையும். அந்த ரீதியிலே பார்த்தால் அண்ணாமலை தன்னுடைய கட்சி சார்பாக, பாஜக சார்பாக ஈரோடு கிழக்கு தொகுதியில் யாரையாவது நிறுத்துவாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் இதில் மிக முக்கியமான ஒன்று, திராவிட முன்னேற்ற கழக சார்பில் யார் வேட்பாளராக இருந்தாலும் எதிரிகளாக பல வேட்பாளர்களாக இருக்கும் பொழுது வாக்குகள் மீண்டும் பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வெற்றி பெறும் என்ற ஒரு நிலை வந்தால் சட்டமன்ற தேர்தலுக்கு முன் அது எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது. ஒருவேளை ஒரு ராஜதந்திர நடவடிக்கையாக வந்து சட்டமன்ற தேர்தலை பற்றி பிறகு பார்த்து கொள்ளலாம், இந்த இடைத்தேர்தலில் வந்து எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் ஒன்று முடிவெடுத்து அதற்கு வந்து அனைவரும் ஒப்புக்கொண்டால், குறிப்பாக நாம் தமிழர் கட்சியுடைய சீமான், நடிகர் விஜயுடைய தமிழக வெற்றி கட்சி, பாஜக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த எல்லா கட்சிகளும் ஒத்துக்கொண்டால், கூட்டணி இல்லை என்று சொன்னால் கூட ஓகே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே ஒரு வேட்பாளராக நிற்கட்டும், வேறு யாரும் போட்டியிடவில்லை என்ற நிலை எடுத்தால் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பெரிய பலம் சேர்க்கும். ஆனால் அப்படி செய்வதற்கு பிற கட்சிகள் தயாராக இருப்பார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். குறிப்பாக சீமான் வந்து எப்போவுமே பார்த்தோம்னா வந்து தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவருடைய வேட்பாளரை அறிவித்து விடுவார். அந்த கணக்குப்படி பார்த்தால் அநேகமாக இன்னும் ஒரு மாதத்திற்குள்ளே அவர் வேட்பாளரை அறிவித்து விடுவார் என்று பலரும் எதிர்பார்க்கிறார்கள். அது நடக்கக்கூடிய ஒன்றுதான். விஜய் என்ன செய்ய போகிறார் என்று தெரியவில்லை. ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன் களம் எப்படி அமையப்போகிறது, கூட்டணிகள் எப்படி அமையப்போகின்றன, பாஜக என்ன நிலையில் இருக்கிறது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையிலேயே களத்திலே வலுவோடு இருக்கிறதா இல்லையா, மக்களுடைய மனப்போக்கு எப்படி இருக்கிறது, மக்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே வந்து அல்லலுற்று இருக்கிறார்களா, மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறார்களா, மக்களுக்குள்ளே அந்த கோபம் இருக்கிறதா இந்த ஆட்சிக்கு எதிராக, இல்லை இவற்றை எல்லாம் தாண்டி EVKS இளங்கோவன் மறைந்ததனுடைய அந்த அனுதாப அலை அங்கே வந்து திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணியை மீண்டும் காப்பாற்றுமா, இப்படி பல கணக்குகளை அம்பலப்படுத்தும் ஒரு களமாக ஈரோடு கிழக்கு இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்திய நாட்டிலேயே வந்து ஒரு 5 ஆண்டுக்குள் 3வது முறையாக தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரே சட்டமன்ற தொகுதி ஈரோடு கிழக்காக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த விதத்திலே வந்து ஈரோடு சட்டமன்ற தொகுதியிலே குடியிருக்கும் மக்கள் வந்து கொடுத்து வைத்தவர்களா இல்லை அவர்களுக்கு அல்லலா, இப்படி 3வது முறையாக வாக்களிப்பதுங்கிறது பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் எல்லோரும் சுவையாக சொல்லுவது ஈரோடு சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு வந்து 3வது முறையாக ஜாக்பாட் எடுத்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் எப்படி இடைத்தேர்தல்கள் நடக்கின்றன, இடைத்தேர்தலில் வந்து மக்களுக்கு பணப்புழக்கம் எப்படி இருக்கிறது என்பது எல்லோரும் அறிந்ததுதான். அந்த அடிப்படையிலே தான் இந்த சுவாரஸ்யமான தகவல் சொல்லப்படுகிறது.
இருந்தாலும் நம் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2026 என்ன நடக்கும், காட்சி எப்படி இருக்கும், கூட்டணிகள் எப்படி இருக்கும், கூட்டணி கணக்குகள் எப்படி வேலை செய்யும், திமுக அதே செல்வாக்கோடு தொடர்கிறதா, திமுக காங்கிரஸ் மற்றும் பிற கட்சிகளுடைய கூட்டணி வலுவோடு தொடர்கிறதா என்பதையெல்லாம் அம்பலப்படுத்தும் ஒரு பெரிய ஒரு களமாக ஈரோடு கிழக்கு மாறும் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தேர்தல் அறிவிக்க பிறகு களம் எப்படி மாறுகிறது என்று, எதிர்க்கட்சிகள் எல்லாம் என்ன செய்கின்றன என்று, திராவிட முன்னேற்ற கழகம் என்ன தந்திரங்களை கையாள்கிறது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் தலை தூக்குவதற்கு இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துகிறதா, இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. வேறொரு சுவையான தகவலோடு நான் மீண்டும் வேறு முறை உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.